ரோல்ஸ் ராய்ஸ் உலகின் மிக ஆடம்பரமான கார்களை உருவாக்குகிறது. உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் சொந்தமாக வேண்டும் என்ற கனவு இருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் குழந்தை பருவத்தை வறுமையிலும் குழந்தை தொழிலிலும் கழித்தவர். கதை 1863 இல் தொடங்குகிறது. ஹென்றி ராய்ஸ் இங்கிலாந்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவருக்கு 4 வயதாக இருந்தபோது அவருடைய அப்பாவின் வியாபாரம் பாழாகி அவருடைய குடும்பம் முழுவதும் தெருவில் இருந்தது. இது அவரது பிரச்சனைகளின் ஆரம்பம். அவருக்கு 9 வயதாக இருந்தபோது அவரது தந்தை இறந்துவிட்டார். பணம் சம்பாதிக்க அவரது அம்மா வயல்களில் வேலை செய்ய ஆரம்பித்தார். வாழ்க்கைக்காக செய்தித்தாள்களை வழங்கத் தொடங்கினார். அவருடைய எதிர்காலத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நேரத்தில் 14 வயதில் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. ஹென்றி ராய்ஸின் திறனைக் கண்ட அவரது மாமா அவரை கிரேட் வடக்கு ரயில்வே நிறுவனத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த நிறுவனத்தில் ஹென்றி ராய்ஸை ஆண்டுக்கு 20 பவுண்டுகளுக்கு பயிற்சியாளராக சேர்த்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் ஹென்றி ராய்ஸ் இரவும் பகலும் கடுமையாக உழைத்தார். அவரும் நிறைய புத்தகங்களை படித்தார். அவர் வேலை செய்து தனது தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்தினார். 17 வயதில் முழு திறமையான மெக்கானிக் ஆனார். அவருக்கு 21 வயதாகும் போது மார்க்சிம் வெஸ்டர்ன் என்ற நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிந்தார். நிதி நெருக்கடி காரணமாக நிறுவனம் மூடப்படும் நிலையில் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் தனது சொந்த மின் பொறியியல் நிறுவனத்தை தொடங்க முடிவு செய்தார். அவர் தனது சிறிய சேமிப்பை பயன்படுத்தி மான்செஸ்டரில் ஒரு அலுவலகத்தை திறந்தார். அவர் தனது நண்பரான எர்னஸ்ட் கிளேர்மாண்டுடன் கூட்டு சேர்ந்தார். நிறுவனம் புதியதாக இருந்தபோது அவர் பிழைக்க மற்றும் நிறுவனத்தை நடத்த அனைத்து வகையான வேலைகளையும் செய்தார். அவர் வீட்டில் மின்சாரம் பொருத்துதல் மற்றும் பிற வேலைகள் போன்ற வேலைகளை செய்தார். ஹென்றி ராய்ஸ் மின் பொருத்துதல்கள் மற்றும் விளக்குகளுக்கான தேவை அதிகரித்து வருவதைக் கண்டார். அதனால் அவர் ஆர்கலாம்ஸ் பல்ப் ஹோல்டர்கள் மற்றும் எலக்ட்ரானிக் டோர்பில்ஸ் தயாரிக்கத் தொடங்கினார். இது நிறுவனத்தின் விற்பனை வளர்ச்சியை மாற்றியது. 1900 வாக்கில் நிறுவனத்தின் விற்பனை 25,000 பவுண்டுகளை தாண்டியது. 38 வயதில் ஹென்றி ராய்ஸ் ஒரு குடும்பத்தை வைத்திருந்தார். அவர்கள் ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்க திட்டமிட்டனர். 1901 இல் ஜெர்மன் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் பிரிட்டிஷ் எலக்ட்ரானிக்ஸ் சந்தையில் நுழைந்தன. போட்டி அதிகரித்து மின்னணு சாதனங்களின் விலை குறைந்தது. ஹென்றி ராய்ஸ் வணிகம் வீழ்ச்சியடையத் தொடங்கியது. இது அவரது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கடுமையாக பாதித்து படுக்கையில் கிடந்தார். ஹென்றி டாக்டரை கலந்தாலோசித்தார். அவர் ஓய்வெடுக்கவும் கார் வாங்கவும் அறிவுறுத்தப்பட்டார். இதனால் அவர் சுற்றுப்பயணம் செய்யலாம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் மற்றும் அவரது உடலை கஷ்டப்படுத்தாமல் பயணம் செய்யலாம். அவர் சரியான ஓய்வு எடுத்து டிகோவில் என்ற பிரெஞ்சு கார் ஒன்றை கொண்டு வந்தார். கார் அதிக சத்தம் போட்ட பிரேக்குகள் பலனளிக்கவில்லை மற்றும் அதிக வெப்பம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. காரில் மேம்பாடுகள் செய்யப்படலாம் என்று ஹென்றி கண்டுபிடித்தார். மேலும் அவர் இந்த காரை மாற்ற முடிவு செய்தார். அவர் காரை மாற்றியமைக்க முயன்றபோது அது முற்றிலும் புதிய காராக மாறியது. புதிய மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட கார் அசல் டெகோவில் காரை விட மிகவும் சிறப்பாக இருந்தது. காரை பார்த்ததும் சொந்தமாக காரை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கை வந்தது. அதை ஒரு வியாபார வாய்ப்பாகவும் பார்த்தார். அவர் ஒரு சிறிய குழுவை ஏற்பாடு செய்து தனது புதிய காரை வடிவமைக்கத் தொடங்கினார். ரோல்ஸ் ராய்ஸ் முதல் கார் 10 குதிரைத்திறன் மற்றும் 2 சிலிண்டர் கார்களை வார்ப்பதற்காக அவர் அனைத்து பாகங்களையும் வரைபடங்களை வரைந்து அதை பட்டறைக்கு அனுப்பினார். இலேசான நிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை மற்றும் குறைந்த இரைச்சல் ஆகியவற்றிலும் இது எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தது. 1904 இல் கார் சாலையில் சோதனை செய்யப்பட்டது. முதல் சோதனையில் 70 கிமி தூரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது. இதே மாடலில் மேலும் 2 கார்களை ராய்ஸ் தயாரித்துள்ளார். அவை பரிசோதனை செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டன. குழு உலகத்தரம் வாய்ந்த கார்களை உருவாக்கியது. ஆனால் அவர்களால் இந்த கார்களை உலகிற்கு வழங்க முடியவில்லை. ராய்ஸ் ஒரு கண்காட்சியில் தனது கார்களை வழங்கினார்.
சார்லஸ் ரோல்ஸ் இந்த கார்களை கண்டார். சார்லஸ் ரோல்ஸ் ஒரு ஆர்வமுள்ள வாகன ஓட்டி. உயர்தர கார்களை வெற்றிகரமாக வியாபாரம் செய்து வந்தார். ரோல்ஸ் ஏற்கனவே ஒரு பிரிட்டிஷ் கார் தயாரிப்பாளரை தேடிக் கொண்டிருந்தார். அதனால் அவர் ராய்ஸை சந்தித்து கார்களை நெருக்கமாக பார்த்தார். அவர் ராய்ஸால் ஈர்க்கப்பட்டார். அவர் ஒரு திறமையான பொறியாளர் என்று ராய்ஸிடம் கூறினார். சார்லஸ் ரோல்ஸ் மற்றும் ஹென்றி ராய்ஸ் இந்த கார்களை விற்க ஒரு கூட்டு முயற்சியை தொடங்க ஒப்புக்கொண்டனர். கார் புதிய நிறுவனம் ரோல்ஸ் ராய்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த புகழ்பெற்ற இரட்டையர்கள் தயாரித்த முதல் கார் ரோல்ஸ் ராய்ஸ் 10 HP ஆகும். இது பெரும் வரவேற்பை பெற்றது. இருப்பினும் அவர்களின் 1907 மாடலான சில்வர் கோஸ்ட் தான் அவர்களின் நற்பெயரை உண்மையிலேயே உறுதிப்படுத்தியது. உலகின் சிறந்த கார் என்று அறியப்படும் சில்வர் கோஸ்ட் நம்பகத்தன்மை மற்றும் ஆடம்பரத்திற்கான புதிய தரத்தை அமைத்துள்ளது. சில்வர் கோஸ்டின் வெற்றி வெறும் ஆடம்பரம் மட்டுமல்ல, அது பொறியியல் திறமை பற்றியது. இது நம்ப முடியாத நீடித்த தன்மையை வெளிப்படுத்தியது. 14:37 மைல் தாங்குதிறன் ஓட்டத்தை எந்த குறிப்பிடத்தக்க சிக்கல்களும் இல்லாமல் முடித்தது. தரம் மற்றும் நம்பகத்தன்மையில் ரோல்ஸ் ராய்ஸின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. முதலாம் உலகப் போர் வெடித்தது ரோல்ஸ் ராய்ஸுக்கு ஒரு முக்கிய தருணத்தை குறித்தது. நிறுவனம் விமான பயணத்தில் பல்வகைப்படுத்தியது. ஈகிள் என்ஜினை தயாரித்தது. இது போரின் போது நேச நாட்டு விமானங்களில் பாதிக்கு மேல் இயக்கப்பட்டது. விமான போக்குவரத்துக்கான இந்த நகர்வு ரோல்ஸ் ராய்ஸின் பொறியியல் சிறப்புக்கான நற்பெயரை உறுதிப்படுத்தியது. துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றில் நிறுவனத்தின் கவனம் விலைமதிப்பற்றது. போருக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் ரோல்ஸ் ராய்ஸ் மேலும் பல்வகைப்படுத்தியது. கடல் என்ஜின்களில் நுழைந்தது மற்றும் பாண்டம் தொடரின் அறிமுகத்துடன் சொகுசு ஆட்டோமொபைல்களில் தங்கள் ஆதிக்கத்தை தொடர்ந்தது. ஒவ்வொரு பாண்டம் மாடலும் ஆடம்பரத்தையும் கைவினைத்திறனையும் உருவகப்படுத்தியது. மேலும் ரோல்ஸ் ராய்ஸை வாகன உலகில் ஒரு தலைவராக நிறுவியது. இரண்டாம் உலகப் போரில் ரோல்ஸ் ராய்ஸ் மீண்டும் போர் முயற்சியில் பங்களித்தது. இந்த முறை மெர்லின் என்ஜினுடன் ஸ்பிட்ஃபயர் மற்றும் லான்காஸ்டர் பாம்பர் போன்ற புகழ்பெற்ற விமானங்களை இயக்கியது. நேச நாட்டு விமான வெற்றிக்கு மெர்லின் இயந்திரம் ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. போருக்கு பிந்தைய காலத்தில் ஜெட் என்ஜின்களின் வளர்ச்சியுடன் ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை அடைந்தது. இன்று ரோல்ஸ் ராய்ஸ் விண்வெளி தொழில்நுட்பத்தில் உலகளாவிய முன்னணியில் உள்ளது. ரோல்ஸ் ராய்ஸின் கவனம் பன்முகப்படுத்தப்பட்டாலும் வாகன ஆடம்பரத்தில் அவர்களின் பாரம்பரியம் இணையற்றதாகவே உள்ளது. நவீன ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் தங்கள் நிறுவனர்களின் உணர்வை உள்ளடக்கி நேர்த்தியான மற்றும் கைவினைத்திறனுக்கான தரத்தை தொடர்ந்து அமைக்கின்றன. ரோல்ஸ் ராய்ஸ் சின்னம் கௌரவம் மற்றும் அந்தஸ்தை குறிக்கிறது. இது ஒரு கார் அல்ல, உங்கள் ஆளுமையின் அறிக்கை. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் அனைவரிடமும் ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளது. அவர்களில் மிகவும் பிரபலமானவர் இளைய தளபதி விஜய் மற்றும் தனுஷ் உட்பட பல நட்சத்திரங்கள். ரோல்ஸ் ராய்ஸின் இணை நிறுவனரான ஹென்றி ராய்ஸின் வாழ்க்கை போராட்டங்கள் மற்றும் சாதனைகளில் இருந்து 5 சுருக்கமான பாடங்கள் இங்கே. 1. சிறந்து விளங்கு. தரம் மற்றும் முழுமைக்கான ராய்ஸின் அர்ப்பணிப்பு ரோல்ஸ் ராய்ஸை ஆடம்பர மற்றும் நம்பகத்தன்மையின் அடையாளமாக மாற்றியது. பாடம்: உங்கள் வேலையில் எப்போதும் உயர்ந்த தரத்திற்கு பாடுபடுங்கள். 2. புதுமையை ஏற்றுக்கொள். கார்கள் முதல் ஏரோப்ளேன் என்ஜின்கள் வரை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டன. பாடம்: உங்கள் துறையில் முன்னேறிச் செல்வதற்கு மாற்றியமைத்து புதுமைகளை உருவாக்குங்கள். 3. கடின உழைப்பு. தனது தந்தையை இழந்தது மற்றும் நீண்ட நேரம் வேலை செய்தல் போன்ற ஆரம்பகால வாழ்க்கை கஷ்டங்களை இடைவிடாத கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாட்டின் மூலம் சமாளித்தார். பாடம்: கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி குறிப்பிடத்தக்க சவால்களை சமாளிக்க உதவும். 4. விவரத்திற்கு கவனம். விவரங்களில் அவரது உன்னிப்பான கவனம் அவரது தயாரிப்புகளின் சிறந்த செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்தது. பாடம்: மிகச்சிறிய விவரங்களுக்கு கவனம் செலுத்துவது உங்கள் வேலையை மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தும். 5. மதிப்பு கூட்டாண்மைகள். சார்லஸ் ரோல்ஸ் உடனான வெற்றிகரமான ஒத்துழைப்பு வணிக புத்திசாலித்தனத்துடன் பொறியியல் மேதையையும் இணைத்தது. பாடம்:
பயனுள்ள கூட்டாண்மைகள் உங்கள் பலத்தை பெருக்கி அதிக வெற்றிக்கு வழிவகுக்கும். ஹென்றி ராய்ஸின் கொள்கைகள் மற்றும் வாழ்க்கை போராட்டங்கள் எவ்வாறு சிறந்து விளங்குதல், புதுமை, கடின உழைப்பு, விவரங்களுக்கு கவனம் செலுத்துதல் மற்றும் பயனுள்ள கூட்டாண்மைகளின் ஆற்றல் ஆகியவற்றில் மதிப்புமிக்க பாடங்களை எவ்வாறு வழங்குகின்றன என்பதை இந்த புள்ளிகள் எடுத்துக்காட்டுகின்றன. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு குழு சேரவும்.